வட்டாரோட்டி கிராமத்தில் வட்டார் சாலையில் வெடிவிபத்து மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றவுடன் நாங்கள் தேர்தல் பணியில் தேர்தல் பணியில் இருந்தோம். உடனடியாக அதையெல்லாம் ரத்து செய்துவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே என்ன நிலவரம் என்பதையும் அங்கே இருக்கிற இரவு வருகிற அந்த பாடிகளை உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செய்து தகுந்த முறையில் அந்த மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதையும் அதே போல காயப்பட்டவர்களுக்கு வேண்டிய உரிய சிகிச்சை அளிக்க வேண்டிய அந்த பணிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கும் நம்முடைய நிதியமைச்சருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதாக எல்லோரும் ஓடி வந்திருக்கிறோம். வருகிற வழியில் நம்முடைய ஜிஹெச்சுக்கு சென்று அங்கே செய்ய வேண்டிய பணிகளை டிஎன்ஏ அளவுக்கு அதுக்கு வேண்டிய பணிகளை செய்ய சொல்லி நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம். இதுவரை 23 பேர் இங்கே இருந்து இறந்தவர்கள் 23 முடிக்கப்பட்டது. 6 பேர் தற்பொழுது காயப்பட்டவர்களாக மருத்துவமனையில் ஜிஹெச்சில் சிகிச்சை வருகிறார்கள். இன்னும் இங்கே அந்த மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இரவாக இருந்தாலும் உடனடியாக மின்சார வசதிகளை செய்து இரவோடு இரவாக உள்ளே எதுவும் சேதங்கள் இருக்கா என்பதெல்லாம் பார்த்து இரவோடு இரவாக அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதிகாரிகளுக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்கோம். மாண்பு முதலமைச்சரிடம் சொல்லி முறைப்படி நம்முடைய இறந்தவர்களுக்குரிய நஷ்டத்தையும் வழங்க வேண்டியிருக்கும் என்பதையும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் தேர்தல் நேரமாக இருக்கிற காரணத்தால் முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று அதுக்குரிய ஆணையை வழங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வெடிவிபத்து என்பது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆகவே வேலை இன்றைக்கி லீவு நாளாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருக்கிறார்கள். அந்த ஷெட்டை அப்படியே அமுக்கி வெடிவிபத்து வந்தவுடனே ஷெட்டை அமுக்கி அது எல்லோரும் மிகப்பெரிய சேதத்தை நம்முடைய மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இதுபோல் இனிமேல் வராமல் இருக்கக்கூடிய தகுந்த நடவடிக்கையை கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளும் அரசாங்கம் வந்தவுடன் கடுமையாக அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். கோயில் வழியில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் பார்த்து நாங்கள் அதையும் சொல்லிவிட்டு செல்வோம். விதிமுறை மீறப்பட்டிருக்கா சொல்லப்படுது சார். இருக்குது அப்படின்றாங்க. அளவுக்கு அதிகமாக வந்தவங்களால ஒரே அறையில் எண்ணிக்கைக்கு மேலே இருந்தாங்கனால அது விதிமுறைகள் தானே. ஒரு அறையில் இத்தனை பேர் இருந்தால் செய்யலாம்னு பண்ணாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா வாசல் இருக்கும். வெடிவிபத்து வந்தால் வெளியில் ஓடி போகிற மாதிரி வாசல் வச்சு தான் அந்த சின்ன சின்ன ரூம் இருக்கும். இது கலக்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது நாளைக்கு முழு விவரமும் சம்பந்தப்பட்ட உள்ளே இருந்தவர்களுக்கெல்லாம் விசாரிக்கிற நேரத்தில் எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்பதெல்லாம் நம்ம கேட்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். இப்பொழுது மீட்பு பணியும் காயம்பட்டவர்களுக்குரிய அந்த சிகிச்சையும் அவர்களுக்கு வேண்டிய நிதி வழங்க வேண்டிய பணியை இப்பொழுது நாம் செய்து கொள்கிறோம்.